இந்த சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து மிஷின் த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டுட்டு நீடில் பார்த்தீங்கன்னா 23 துலிப் ரன் நீடில். இப்போ வந்து நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் நம்ம வந்து எண்டில் வந்து எண்ட் நாட் போடுவோம். இந்த சிங்கிள் பீட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா எண்ட் நாட் போடாமல் லாக் பண்ணுறது தான் சிங்கிள் பீட் ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்போ கீழே இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்ததும் நான் ஒரு ரவுண்ட் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்ட் பீடை வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்தக்கப்புறமே த்ரெட்டை வந்து நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடியில் வச்சு நான் அந்த பீட்ஸ் மேலே அந்த பெருசாக எடுத்த த்ரெட்டை வந்து மாட்டி த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள், லாக் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு நல்லா நகரவே நகராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் பீட் எடுத்துக்கிறேன். ஆஃப் பீட் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து நார்மலாக இருக்க பீட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் வந்து கீழே இருக்கணும். பக்கத்தில் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு த்ரெட்டை நீட்டாக எடுத்த த்ரெட்டை அந்த பீட்ஸில் மாட்டி அடிப்பக்கத்தில் இருக்க த்ரெட்டை வந்து இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக லாக் ஆகிடும். ப்ளவுஸில் வந்து புட்டாஸ் போடுற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எண்ட் நாட் போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.